முடிவு தான் சரியானது என்று சொல்லி நம்ம பேசுவோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனை இல்லை. ஆமென். இங்கே கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் அவருக்கு சுத்தமானது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அப்படி நடக்காம வேற செயல்களோ வேற விருப்பம் இல்லாத காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் வறுமையோ உபத்திரமோ இருக்குதுன்னா அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம ஏதோ செஞ்சு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நமக்கு இருக்கு ஞானம் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான புத்தி இருக்கு, ஆலோசனை இருக்கு. நம்ம நாம் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, இங்கே விரோதமாய் இவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ யாரால வருமா? கர்த்தரால தான் வரும். ஆமென். நிறைய பேர் நம்ம வீட்டில் சமைச்சாலோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு காரியம் சுப காரியங்களோ அது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் இது என்னால் தான் நடந்தது, இது நான் தான் செஞ்சேன், இது நான் தான் முன்னே நடத்தினேன், இது நான் தான் சொல்ல